வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய பிரச்சனையிலிருந்து யாராவது ஒருத்தர் காப்பாற்றி விட்டாவே போதும், ஜஸ்ட் என்னை அப்படி தூக்கி விட்டாவே போதும், நான் சூப்பராக ஆகிடுவேன். ஆனால் எந்த விதமான உதவியும் இல்லாமல் தனி காட்டில் நிற்கிறது போல், ஒரு நடுக்கடலில் நிற்கிறது போல் நான் இருந்துகிட்ருக்கேன். எனக்கு எந்த விதமான உதவியும் யாரும் செய்யவில்லை. சரி, மனுஷங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னா கடவுளும் அப்படியே காத்துட்ருக்காரு, எதுவும் செய்யாமல் அப்படியே ஒரு எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் அமைதியாக இருக்குது வாழ்க்கையில். நாள்பட தினமும் எழுந்து பார்க்குறேன், ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அந்த எதிர்பார்த்தது மாதிரி எதுவுமே நடக்க மாட்டுது. மனசு விரக்தி ஆகிடுது. சில நேரத்தில் சந்தேகமும் வந்துடுது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. இத்தகைய சந்தேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. உதாரணத்துக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்கில் ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, நீங்கள் விட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அதே போல் ஒரு எல்லாரும் உங்களை சுற்றி நிறைய பேர் வரிசையாக பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அந்த கவுண்டருக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு பின்னாடி நின்னவங்க அந்த கவுண்டருக்கு ஓடணுன்னு அவங்க ஃபஸ்ட்டு வாங்கிடுறாங்க. அதே போல் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க. இந்த சைடு ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஓடிடுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பின்னாடி இருக்கிறவங்க போய் வாங்கிட்டான், முன்னாடி இருக்கிறவரும் போய் வாங்கிட்டாரு, நான் எதுக்கு இங்கே நிற்கணும்? எல்லாருக்கும் நடக்குது, ஏன் எனக்கு நடக்க மாட்டுது? நம்ம கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம், நம்மளுடைய கடவுள் வார்த்தை கரெக்டாக தானே சொன்னார், நம்ம ரொம்ப தாமதிக்கிறோமோ, இல்லை நம்ம மறந்துட்டோமோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம வேறு ஏதாவது செய்யணுமோ, நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமோன்னு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். இத்தகைய குழப்பங்கள் தான் தந்திரம். இதோட அடுத்த லெவல் தான் பார்த்திங்கன்னா பதட்டம். இந்த பதட்டத்தை உண்டாக்கி பரபரப்பை உண்டாக்கணும். நம்ம இல்லை நம்ம போயிடணும், அந்த சைடு ட்ரை பண்ணி பார்க்கணும், சும்மா இருக்கக்கூடாது, இது இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒரு அவசரப்படுத்தக்கூடிய மனசில் பதப்படப்பு இருந்தாவே அது ஆசீர்வாதத்துக்கான அறிகுறி கிடையாது. உங்களை அவசரப்படுத்துகிற எந்த வேலையாக இருந்தாலும், படபடப்பை உண்டு பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது கடவுள்கிட்டேருந்து வராது. கடவுள் அத்தகைய விஷயத்தை செய்யவே மாட்டார். அப்போ படபடப்பு எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கவுண்டரில் இருக்கிறீங்கன்றதை வச்சு தான் அந்த படபடப்பு உண்டாகும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கடமோ அல்லது 15 லட்சம் கடன் அடைஞ்சால் போன்னு நீங்கள் கவுண்டரில் நிற்கிறீங்க, அந்த பணத்தை வாங்குறதுக்கு நிற்கிறீங்க வச்சுங்களேன். ஆனால் கடவுள் திட்டம் அது இருக்காது. அந்த கவுண்டர் எதுக்கு அங்கே உங்களை நிற்க வச்சுருக்காருன்னா, பல கோடிகளை பெறுவதற்காக நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். அந்த கவுண்டரில் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை விட்டு ஓடி போனவங்களாம் பார்த்தீங்கன்னா புது கவுண்டரில் ஓடி நின்னாங்க இல்லையா, அதெல்லாம் வெறும் ஆயிரக்கணக்கான பணத்தை தரக்கூடிய கவுண்டராக இருக்கும். இங்கே ஒரு 10,000 மேலே தருவாங்க, இங்கே ஒரு 1,00,000 மேலே தருவாங்க. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கடவுள் உங்களுக்காக வைத்தது கோடிக்கணக்கான ஆசீர்வாதம். அதனால் இவங்களுக்கு நடந்துச்சே நமக்கு நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் சரியான இடத்தில் தான் இருக்கிறீர்கள். இந்த இடத்தை விட்டு நகராதீங்க. இரண்டாவது முக்கியமான தந்திரம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தந்திரம் வேலை செய்து அவங்கள திசை மாற செய்து இருக்கிறது. கடவுள் எனக்கு தருவார், ஆமாம் எனக்கு ஒரு இவ்வளோ பணம் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த ஃப்ரெண்டு மூலம் தர வாய்ப்பு இருக்குல்ல, அவன் தந்தால் நல்லா இருக்கும்ல, ஸோ இப்படி கூட தருவாரோ, இல்லை இந்த சொந்தக்காரன் கொஞ்சம் பணக்காரன்பா, அவன் தருவாரோ, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து யாரோ எனக்கு கிஃப்டாக தருவாங்களோ, அல்லது எனக்கு லாட்ரியில் பணம் விழுந்துருமோ, அல்லது நான் போகிற இடத்துல திடீர்னு ஒரு பெட்டி இருக்கும் அதில் பணம் இருக்குமோ, இது போல் நம்ம அதுக்கு ஒரு ஆட் விஷயங்கள் ஒன்றுனா நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சாதாரண ஒரு விஷயந்தான், இது தப்பு இல்லை நம்ம நினச்சிட்ருப்போம். அங்கே தான் பெரிய விஷயமே நடக்குது. அதாவது ஒரு கார் நீங்கள் கேட்குறீங்க வச்சுக்கோங்களேன், கார் உங்கள்கிட்ட வந்துருச்சு, ஆனால் அந்த கார் மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அது ஸ்டேரிங்கை பிடிக்காமல் உங்களுக்கு ஒரு மாட்டு வண்டி அந்த இருக்கு இல்லையா, மாட்டை முன்னாடி கட்டிட்டு காரு பின்னாடி வச்சுக்கிட்டு கார் மேலே உட்காந்து மாடு ஓட்டுறது போல் நம்முடைய சுயத்தினால இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடை உங்கள் கார் முன்னாடி கட்டிக்கிட்டு நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டுறது போல் அந்த கார் மேலே உட்காந்துக்கிட்டு தான் சிந்திங்களேன். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தையில் ஒரு ராங்கான கான்ஃபிகேஷன் இருக்கும் பொழுது அந்த விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். தப்பானதை கொடுக்காது, பட் ஸ்டாப் ஆகிடும். அதோட அடுத்த லெவலுக்கு அது போகாது. ஆனால் உண்மையாகவே கடவுள் விரும்புவது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி கொண்டு வருவார், என்ன செய்வார்ன்றதை அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு சரியான நேரத்தில் எதை கொடுத்தா பக்காவான்னு தெரியும், நடக்கும்னு தெரியும், அதனால தான் அவர் கரெக்டான விஷயத்தை செய்கிறார். அதே நேரத்தில் என்னை மறந்துடுவாரோ, ரொம்ப லேட் பண்ணிடுவாரோ, எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கேற்ற ஒரு விஷயத்தை நறுக்குன்னு கரெக்டாக நிறுத்துவார். நம்மை நோக்கி வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடிய தந்திரம் 3. இந்த தந்திரம் 3 பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்மளை எல்லாரை விட்டும் பிரித்து ஒரு தனியாக கொண்டு போயிடும். அதுதான் எதிராளி யாருன்னு நமக்கு தெரியாமல் நம்ம பார்க்குறவங்களாம் எதிராளி போலவே பார்க்க வைத்து விடும். ஒரு எதிரியை பார்க்குறது போல் அவங்கள பார்க்க வைத்து விடும். இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய பணம் தேவை இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா தேவை இருக்குது.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது நீங்கள் டெஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்ச ரூபா கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படின்னா உங்கள் மனசில் யோசித்து யார் யாரெல்லாம் நினச்சா உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கோ அவங்க பேரை எழுதுங்க. ஒரு 5 பேர் கண்டிப்பாக வருவாங்க. கசப்பாக இருக்குது, விருப்பாக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் யாராக இருந்தாலும் எழுதுங்க. உங்கள் மனசார இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த 5 பேரை விட இந்த கடன் பிரச்சனை பெருசான்னு பாருங்கள். இன்கேஸ் இப்போதைக்கு எனக்கு கடன் அடைச்சா போதும்பா, இவங்களாம் மேட்ரே கிடையாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் இந்த 5 பேர் ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள நான் மன்னிச்சிடுறேன். கடவுளே இந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவன் மேலே எனக்கு கசப்பு இருப்பது உண்மைதான், ஆனால் இனி அவன் மேலே இருக்காது. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் குடும்ப குட்டியோடு நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, வாயை திறந்து சொல்லுங்கள். அவனை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கசப்பு தராங்களோ, யார் யாரும் வெறுப்பு எடுத்துகிறாங்களோ, உங்கள் ஆஃபீஸில் கூட இருப்பாங்க, ஆண்டவர் உன்னை ப்ளஸ் பண்ணுறான், அவனை பற்றி தோணுனாவே ப்ளஸ் பண்ணுறான் ஆண்டவரே, அவன் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் சொல்லிகிட்டே இருங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் செய்யணும். நமக்கு தேவை பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை வச்சு கடவுளே இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு இவங்கெல்லாம் தடையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மன்னிக்க நான் தயாராக இருக்கேன். ஸோ அவங்கள ப்ளஸ் பண்ண இந்த ஆசீர்வாதம் என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்ட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்லுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இவர்களெல்லாம் தடையாக இருக்கிறாங்கன்னா இவங்கள நான் ப்ளஸ் பண்ணுறேன், இவங்களை ஆசீர்வதிக்கிறேன், இவங்களை ஆசீர்வதிக்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்னு நான் நம்புகிறேன்னு சொல்லுங்களேன். அடுத்த நிமிஷம் இவங்க மேலே இருக்கக்கூடிய கசப்பு உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறமா நடக்கிறது ஆச்சரியம். இந்த பணம் உங்களை தேடி ஓடி வரும். தீமையை நன்மையால் வெல்லு. இதுதான். இது நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி கடன் தொல்லை இப்படி போகும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் எதிராளியை மன்னிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். தந்திரம் 4. இந்த தந்திரத்தை பொறுத்த வரைக்குமே எப்படி மனுஷங்களை நம்மளுக்கு எதிராளியாக மாற்றி நமக்கு கூடிய வர வேண்டிய விஷயத்தெல்லாம் தடை செய்கிறாங்களோ, இந்த தந்திரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒருத்தர் தேங்க வைக்கிறது. அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே ஏன் பண்ணி ட்ரை பண்ணுற, இது நடக்காது, நீ அது நடக்காது, யோசிக்காது. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான விஷயமும் நடக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே சந்தேகத்தை போடுது. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்குமே நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஏன் தாமதிக்கிறது, ஏன் லேட் ஆகுதுன்னா இந்த 4 விஷயத்தை மட்டும் நல்லா யோசிச்சுங்க. நமக்கு வர வேண்டிய விஷயங்களை கிடைக்காம போகிறதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய க்யூ ஒரு 10 கோடி அல்லது ஒரு 100 கோடி ஆசீர்வாதமான ஒரு க்யூவில் நீங்கள் நிற்கிறீங்க. அந்த க்யூவை விட்டு தள்ளுவதற்காக ஒரு தந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அவசரப்படாமல், பதட்டம் அடையாமல், பரபரப்பாகாமல், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துலாம் பிளான் பண்ணாமல் நீங்கள் அவர்களை விட உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அதனால் அமைதியாக நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை கடவுள் உங்களோட திட்டங்களை மாற்ற போகிறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா தராருன்னா அது சமாதானமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், எல்லாமே அனுகூலமாக ஒன்று ஒன்றா சேர்ந்து வரும். இல்லைன்னா பரபரப்பு உண்டாகுதுன்னா அது கடவுளுடைய திட்டம் கிடையாது. அதை நீங்கள் செய்யாதீங்க. 2வது, நமக்கு இப்படி வருமா அப்படி வருமான்ட்டு நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் தேட தேவையில்லை. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க முடிவு பண்ணிட்டாருன்னா அது எப்படியாவது ஒரு இடத்துல உருவாக்கி ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு உங்களுக்காக என்ன விதமான விஷயங்களாம் செய்யணுமோ கரெக்டாக செஞ்சு கரெக்டாக உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டு நிறுத்துவார். 3வது முக்கியமான விஷயம், பெரிய ஆசீர்வாதங்கள் சிலரை மன்னிக்கும் பொழுது ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அந்த மனசு தான் நமக்கு வராது. சில ஈகோ டச் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா அந்த ஈகோத்துக்கு அப்படி ஓரம் வச்சுட்டு இப்போ எல்லார் முன்னாடி தலை சுரிஞ்சு நிற்கிறதுக்கு அந்த ஈகோவை நம்ம மன்னிக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் கை கட்டி நிற்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள மன்னிச்சுட்டு போனால் நீ பெரிய மனுஷன் ஆகிடுவீங்க. அதனால் மன்னித்து விடுங்கள். ஆண்டவரே இவங்களை நான் மன்னிக்கிறேன், நீர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தர தயாராக இருக்கும்பொழுது இவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி மன்னித்து விடுங்கள். 4வது முக்கியமான விஷயம், நீங்கள் ஓடுகிற ஆறு. அதனால் ஓடுவதை நிறுத்தாதீங்க, சிந்திப்பதை நிறுத்தாதீங்க. கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். அத்தகைய விஷயங்களை மறுபடியும் அசை போடுங்கள். உங்களுக்கான விஷயங்களை ஒன்று ஒன்றா நடக்க துவங்கும். உங்கள் பக்கத்தில் அனைத்து விஷயங்களும் வந்து நிற்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது. இந்த வீடியோ பார்க்கும்போது சில விஷயங்கள் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அது கண்கூடாக பார்ப்பீங்க. ஆச்சரியப்படுற லெவலில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுக்கு ஏதோ பெரிய அற்புதம் நடக்க போகிறது. எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.